விஜய் சேதுபதி உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்து நடித்து சில வருடங்களுக்கு முன்னர் வெளிவந்த திரைப்படம் தான் கவன். அந்த திரைப்படத்தில் ஊடகங்கள் எவ்வாறு இயங்குகின்றன, அதாவது முக்கியமாக தொலைக்காட்சிகள் எவ்வாறு இயங்குகின்றன என்பவற்றை சரியாக தத்துருவமாக அது எடுத்து மக்களுக்கு காட்டியிருந்தது. அவ்வாறு ஒரு திருநங்கான திரைப்படம். அதனை தவிர அங்கு நடக்கின்ற ரியாலிட்டி ஷோ எப்படி நடக்கும், இந்த ரியாலிட்டி ஷோவை வெற்றி பெற வைப்பதற்காக என்னென்ன எல்லாம் செய்கின்றார்கள் என்பது போல அந்த திரைப்படத்திலே சில காட்சிகள் வரும். இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா என்று கேட்டால் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். ஆனால் அதே போலதான் தற்பொழுது சீத்தமிழில் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே கண்ணீர்கள் விற்கப்படும், தன்மானம் விற்கப்படும், எங்களுக்கு தேவை பிரபலம் மாத்திரமே என்கின்ற இணைப்பில் போட்டியாளர்கள் இருக்கின்றார்களா, அல்லது உங்களது தன்மானத்தை தாருங்கள், உங்களது கண்ணீரை தாருங்கள், உங்களுக்கு நாங்கள் இந்த மேடையை தருகின்றோம் என்று சீத்தமிழ் நிர்வாகம் சொல்லுகின்றதா என்கின்ற இரண்டு பக்க கேள்விகள் இருக்கின்றது. என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்கு செல்லலாம். சில தினங்களுக்கு முன்னர் அம்பாறையை சேர்ந்த தமிழ் இளைஞன் சீத்தமிழ் சரிகமப்ப சீனியர் சீசன் 5 எனப்படுகின்ற நிகழ்ச்சியில் மெகா ஆடிஷனில் பங்கு பெற்றிருந்தார். அப்போது அந்த மேடையில் அவர் தெரிவு செய்யப்பட்டு விட்டார். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பாடுவதற்கு தெரிவு செய்யப்பட்டு விட்டீர்கள் என்று நடுவர்கள் அறிவித்ததன் பின்னர் அந்த மேடையிலே விழுந்து அழுதார். எனக்கு வெற்றியே கிடைக்கவில்லை, இப்பொழுதுதான் வெற்றியை பார்க்கின்றேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அவ்வளவு தூரம் அந்த இளைஞன் செய்ய வேண்டுமா அந்த மேடையில் என்கின்ற விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அதனையும் தாண்டி சரி, அந்த இளைஞன் அந்த மேடையை அவ்வாறு மதிக்கின்றான், ஒரு பாடகர் என்கிறதில் ஒரு அங்கீகாரத்திற்காக இயங்கி நிற்கின்றான். அந்த வகையில் பாடல் ரீதியாக அவனுக்கு மிக பெரும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை, அவனது திறமையை யாருமே திரும்பி பார்க்கவில்லை என்கின்ற ஒரு ஏக்கம் அல்லது அந்த இளைஞன் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆகவே அதன் வெளிப்பாடுதான் அது என்று கடந்து போனோம். ஆகவே அது ஒரு முதல் விடயம் நடந்திருக்கிறது. அதனை விமர்சனப்படுத்துவது நல்லதல்ல. ஆனால் அதனை நாங்கள் நல்லபடியாக மாற்றி, அதாவது பாசிட்டிவாக மாற்றி மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு விடயத்தை கொடுக்கலாம் என நினைத்து நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். அதாவது இதனை பார்க்கின்ற போது நாங்களும் சாதிக்கலாம், வாழ்க்கை என்பது எதிலையுமே முடிவில்ல, தொடர்ந்து கொண்டே போகலாம் என்று மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும், அவர்கள் நாளை வளரலாம் என்பதற்காக அந்த விடயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் அதற்கு பிறகாக பார்த்தால் இந்த சீத்தமிழ் தொலைக்காட்சியில் அந்த நிகழ்ச்சியில் வருகின்ற ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் பின்னால் இருக்கின்ற அந்த கதைகளை சொல்லி கண்ணீரை வர வைத்து அந்த நிகழ்ச்சி தொடர்பாக பேச வைத்து அந்த நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியாக மாற்றி இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் பல தொலைக்காட்சிகள் இந்தியாவில் இருக்கின்றவர்களைத்தான், அதாவது தமிழகத்தில் இருக்கின்றவர்களைத்தான் இவ்வாறு பயன்படுத்தி வந்தது. ஆனால் தற்போதைய காலத்தில் இலங்கையை சேர்ந்தவர்களையும் இவ்வாறு பயன்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் தான் இலங்கையிலிருந்து செல்லுகின்ற போட்டியாளர்களை வைத்து அவர்கள் ஏதோ இறக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஏதோ நாடற்றவர்கள், அவர்கள் ஏதோ முகவரியற்றவர்கள், அவர்கள் ஏழ்மையில் வசிக்கின்றவர்கள், அவர்கள் துன்பத்தில் வசிக்கின்றவர்கள், அவர்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போய் வசிக்கின்றார்கள் என்பது போல பல விடயத்தை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு தோற்றத்தை காட்ட முயற்சிக்கின்றார்கள். அதற்கு முதல் ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன். இன்று இலங்கை தமிழர்கள் மீது, அதாவது முக்கியமாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீது யாரும் இரக்கம் காட்ட வேண்டிய தேவை இல்லை. அதனை தாண்டி தமிழ் சினிமா, அதாவது தமிழகத்திலே பிரதானமான ஒரு கோடிக்கணக்கில் பணம் புரளுகின்ற ஒரு துறையாக இருக்கின்ற அந்த சினிமா துறையில், முக்கியமாக தமிழ் சினிமா துறையில் அல்லது தென்னிந்திய துறையிலே அங்கு சில படங்கள் எல்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. பல இயக்குநர்களின் கனவுகளாக பல படங்கள் இருந்தது, இவ்வாறெல்லாம் படம் எடுக்க வேண்டும் என்று. ஆனால் அதனை எல்லாம் அங்கிருக்கின்ற கலாநிதி மாறன், அதாவது சன் டிவியின் உரிமையாளர், சன் நெட்வொர்க்கின் உரிமையாளர், அவருக்கு பல தொலைக்காட்சிகள் பல மொழிகளில் இருக்கின்றன. அதை தாண்டி பல தொழில்களிலும் அவர் ஈடுபடுகின்றார். அவரால் கூட இந்த பொன்னியின் செல்வன் போன்ற படங்களை எல்லாம் எடுக்க முடியவில்லை. அதெல்லாம் பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட், அதாவது மிக பெரும் ஒரு தொகை அந்த படத்திற்கு தேவை என்கின்ற போது சுபாஸ்கரன் அவர்கள், அதாவது இலங்கையை சேர்ந்த ஈழத்தமிழன் சுபாஸ்கரன் அவர்கள் தான் அங்கு சென்று அந்த மணிரத்னம் போன்றவர்களின் கனவுகளை எல்லாம் நனவாக்கியவர். அதை அங்கிருக்கின்றவர்களாலே செய்ய முடியாது. இவ்வாறு அவர்களின் கனவுகளை நனவாக்குகின்றவர்களே இந்த இலங்கை தமிழர்கள் தான். அதனை தாண்டி அவர்கள் வெளிநாடுகளில் சென்று நிகழ்ச்சி செய்தாலோ அல்லது அவர்கள் திரைப்படங்கள் பெருமளவிலே வசூல் வர வேண்டும் என்றாலோ அதற்கெல்லாம் காரணமாக இருப்பவர்கள் இந்த ஈழத்தமிழர்கள். அவ்வாறு தமிழ் சினிமாவையே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் ஈழத்தமிழர்கள். இது பெரிய வார்த்தையாக இருந்தாலும் ஒரு இவ்வாறு பல விஷயத்தை இலங்கை தமிழர்கள் செய்து கொண்டிருக்கின்ற போது ஏதோ இலங்கை தமிழர்கள் என்றால் ஏதோ வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள் போலவும் அவர்கள் ஏதோ பரிதாபத்துக்குரியவர்கள் போலவும் காட்டுவது என்பது சரியான ஒரு விடயம் அல்ல. இதனை சீத்தமிழ் நிர்வாகம் தான் கட்டாயப்படுத்தி சொல்லி செய்கின்றதா, அல்லது இங்கிருந்து போகின்றவர்கள் தான் ஐயோ நாங்கள் பாவப்பட்டு வந்த இடம்,
நாங்கள் பல துன்பங்களை அனுபவித்து விட்டோம், நாங்கள் இப்படி வந்து இங்கு நிற்கின்றோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், பார்ப்பவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடட்டும் செய்கின்றார்களா என்பது தெரியவில்லை. ஆகவே எப்போதுமே எந்த மேடையிலுமே நாங்கள் சென்றால் எங்களது திறமை மட்டும்தான் பேச வேண்டுமே தவிர எங்களது முகவரியோ எங்களது பின்புலமோ எங்களது ஏழ்மையோ பேசக்கூடாது. உதாரணத்துக்கு இலங்கையில பல பரீட்சைகள் நடக்கின்றது. அந்த பரீட்சைகளின் போது நாங்கள் அந்த பாடத்தை படித்து எங்களது திறமையில் அந்த பரீட்சையை எழுதினால்தான் வெற்றி பெற முடியும். அதனை விடுத்து பரீட்சை தாளிலே நான் இவ்வாறு மலையகத்தில் இருந்து வந்திருக்கின்றேன், எனது குடும்ப பின்னணி இவ்வாறான பின்னணி, எனக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த பரீட்சை எழுதவே வந்தேன், கஷ்டப்பட்டு தான் படித்தேன், அவர் தான் எங்களுக்கு காசு தந்தார், இல்லை நான் மட்டக்களப்பில் இருந்து வந்திருக்கிறேன், நான் யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கிறேன், எனது குடும்ப பின்னணி இப்படி எழுதிவிட்டு சென்று விட்டால் அடுத்து பரீட்சையிலே புள்ளி விட முடியுமா? ஆனால் அப்படியான ஒரு ஒப்பான செயல் தான் சீத்தமிழில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆறாவது ஏழ்மையை வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு அங்கீகாரம் அங்கு கிடைக்கின்றது. அந்த வகையில் தான் சினேகா எனப்படுகின்ற ஒரு மலையகத்தைச் சேர்ந்த, அதாவது நுரேலியாவை சேர்ந்த பெண் ஒருவர் சீத்தமிழிலே பாட சென்றிருக்கிறார். அவர் தொடர்பான புரோமோ வழியாகின்றது, நிகழ்வுகளும் வழியாகின்றன, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த சினேகா இதற்கு முதல் இலங்கையிலே இருக்கின்ற சக்தி தொலைக்காட்சியிலே பாட சென்றிருக்கிறார். அப்போது அவர் அணிந்திருந்த ஆடையை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கின்றது, எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையான பெண்ணாக அவரது தோற்றம் இருக்கின்றது. அது தவிர அவரது வறுமை அவரது ஆடையிலோ அவரது முகத்திலோ தெரியவில்லை. அங்கு தேவை போட்டிக்கு பாட்டு பாட தெரியணும், வந்து படி, நீயும் ஏழ்மையாக இருந்தால் கூட நாங்கள் எல்லாத்தையும் சரி செய்து உனது திறமையை வெளிக்காட்டுவதற்கான முயற்சியை நான் கொண்டு வருகின்றேன், அதனை தவிர ஏழ்மையை வெளிக்காட்டுவதற்கு இந்த முறையை நான் பயன்படுத்த போவதில்லை என்று சக்தி தொலைக்காட்சி செய்திருந்தது. ஆகவே தென்னிந்திய தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்க்கின்ற போது சக்தி தொலைக்காட்சியே பரவாயில்லை என்று தோன்றுகின்றது. இப்படி சக்தி தொலைக்காட்சியில் இருந்த பெண்ணை தற்பொழுது ஆடையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதை வறுமையிலிருந்து வந்தது கூட சீத்தமிழிலே நிற்க வைத்திருக்கிறார்கள். இது அந்த பெண்ணாக அணிந்து சென்றாரா, சீத்தமிழ் எப்படி செய்தார்களான்னு கேட்டால் ஏற்கனவே நடந்த சம்பவங்களை ஒப்பிடுகின்ற போது சீத்தமிழ் சில விடயங்களை இவ்வாறு செய்ய வைக்கும். அசானியை கூட சென்ற உடுப்போடு ஒரு ஏழ்மையான பெண்ணாகத்தான் நம்ம பாட வைத்தார்கள். ஆகவே இவர்கள் இவ்வாறு அவர்களது ஏழ்மையை காட்டுவதற்காக இவ்வாறு செய்கின்றார்கள். இது ஒரு சரியான முறை அல்ல. அதனை தாண்டி இங்கு இருந்து பாட செல்வர்கள் எங்களது மானத்தையும் நீங்கள் வாங்காதீர்கள். நீங்கள் இந்தியாவிலே தமிழகத்திலே பல இடங்களுக்கு சென்று பார்த்தீர்கள் சொன்னால் மலையகம், மட்டக்களப்பு, கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம் எல்லாம் தாண்டிய ஏழ்மையில் அங்கு பலர் வசித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களெல்லாம் விட இங்கு இருக்கின்றவர்கள் நன்றாகத்தான் வசிக்கின்றார்கள். ஆகவே அப்படி இருக்கின்ற போது இங்கிருந்து நீங்கள் அங்கு சென்று எங்களது மானத்தை விற்காதீர்கள் என்பதுதான் இங்கு இருக்கின்றவர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஆனால் அதனைத்தான் சீத்தமிழ் செய்து வருகின்றது. நிகழ்ச்சியை பார்த்தாலே முழுவதும் அழுகின்ற வகையிலேயே அமைந்து விடுகின்றது. ஆகவே இவ்வாறான வேலைகளில் சீத்தமிழ் ஈடுபடக்கூடாது. அங்கு செல்லுகின்ற போட்டியாளர்களும் இவ்வாறான செயற்பாடு இருக்கக்கூடாது. இலங்கை தமிழர்கள் இன்று உலகம் முழுவதும் பரவி உலகிலே பல அமைச்சுக்களில் இருக்கின்றார்கள், பல துறைகளில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள், பலர் கோடீஸ்வரர்களாக இருக்கின்றார்கள். உலக வர்த்தகர்களுக்கு, உலக செல்வந்தர்களுக்கு ஈடாக அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சினிமாவை. அதை தவிர இந்த தொலைக்காட்சியில் பாடல் பாடி வெளியேறுபவர்களுக்கு கூட பெரிய வாய்ப்பு எங்க கிடைக்கின்றது, எனவே பெரிய வருமானம் எங்க கிடைக்கிறது சொன்னால் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பாடல் பாடுகின்ற போதுதான் அங்கு டிக்கெட் எடுத்து போய் பார்ப்பவர்கள் ஈழத்தமிழர்கள். ஆகவே அவர்கள் மூலமாகத்தான் அவர்களுக்கு பெரிய அளவு வருமானம் கிடைக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வெளியே சென்றால் அதுதான் அவர்களுக்கு பிரதானமான வருமானம். அதை பற்றி இவர்களுடைய விஜய் படத்துக்கோ அஜித் படத்துக்கோ பாடல் பாட போவதில்லை. ஆகவே இவ்வாறு செய்கின்ற போது இதை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களை திறமையால் நீங்கள் போய் நில்லுங்கள், அங்கு திறமை இல்லாட்டி விட்டு விட்டு வாருங்கள், ஏழ்மையை கொண்டு வராதுகள். அதே போல ஒரு நிகழ்ச்சி செய்வதுன்னு சொன்னால் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒருவரின் பின்னணியை நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே சொல்லக்கூடாது. ஒரு நிகழ்ச்சி சரியான நேர்மையான முறை நடத்தப்பட வேண்டும் என்றால் அவர்களின் அடையாளங்களை வெளிப்படுத்தாமல், அவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள், அவர்கள் பின்னணி எல்லாம் வெளிப்படுத்தாமல் நிகழ்வெல்லாம் நடந்து முடிந்து இறுதியாக அவர்கள் வெளியேறுகின்ற போது, அதாவது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற போது கட்டம் கட்டமாக அவர்கள் வெளியேறி கொண்டிருப்பார்கள். அதாவது இறுதி போட்டியாளர்கள் தெரிவு செய்வதற்காக சிலர் வெளியேற்றப்படுகின்றார்கள். அது வெளியேற்றுவது நடைமுறை, அப்படி நடைபெற்றால் தான் அதை நகர்த்த முடியும். அப்படி இருக்கின்ற போது அவர்கள் வெளியேறி செல்லுகின்ற போது இவர்கள் இந்த பின்னணியில் இருந்து வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்கள் என்று வெளியேறி செல்லுகின்றார்கள் என்று அதுக்கு பிறகு போடுங்கள். அதுக்கு பிறகு இறுதியாக இறுதி நிகழ்வு நடக்கின்ற போது, அதாவது ஃபைனல் நடக்கின்ற போது அந்த ஃபைனலிலே 4 பேர் நின்றார்கள், 4 பேர் இருந்தார், அதாவது குடும்ப பின்னணி என்ன என்பது தொடர்பாக போடுங்கள். அப்போது அவர்கள் சாதித்து திறமையால் வளர்ந்ததன் பின்னர் இந்த இடத்தில் வந்து இப்படி சாதித்து இருக்கின்றார் என்பது அவர்களுக்கும் பெருமை, பார்ப்பவர்களுக்கும் பெருமை. அதை விடுத்து முன்னுக்கே ஏழ்மையை காட்டி அவர்களை பரிதாபத்துக்குரியவர்களாக மாற்றி இவ்வாறு ஒரு வேலை செய்ய வேண்டும். அதாவது சீத்தமிழ் தனது பிழைப்புக்காக எங்களை இவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இது மிக மிக கண்டனத்துக்குரியது. மீண்டும் காலை சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.